டெஸ்லாவோட செல்ஃப் டிரைவிங் கார், இல்லைன்னா ஓப்பனேயோட ChatGPT, இல்லைன்னா என்ன மெட்டாவோட ஃபேஸ்புக் இல்ல இன்ஸ்டாகிராம் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். இதுக்கு பின்னால ஒரு ஏஐ அப்ளிகேஷன் இல்ல ஒரு டெக்னாலஜி வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு கேட்டா, எஸ். அதான் பைடார்ச். ஸோ பைடார்ச் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஏஐ அப்ளிகேஷன டெவலப் பண்றதுக்கு வந்து என்ன, ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்பபிலிட்டி இல்லாட்டி ஒரு பாசிபிலிட்டிய உருவாக்கி குடுத்திருக்கு. ஸோ இந்த வீடியோல வந்து என்ன, பைடார்ச்ச பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நான் சிவானுஜன். என்னோட சேனல்ல வந்து ஏஐ, மெஷின் லேர்னிங், டேட்டா சயன்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோக்குள்ள போலாம். ஸோ பைடார்ச்ன்றது வந்து என்ன, ஒரு டீப் லேர்னிங்கோட ஒரு மோஸ்ட் பாப்புலர் ஃப்ரேம்வொர்க்கா இருந்தோம். ஸோ இது வந்து காமனா வந்து என்ன, பைத்தன யூஸ் பண்ணி தான் என்ன, பைத்தன் கோட்ட யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேம்வொர்க்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு ஷார்ட் ஹிஸ்டரின்னு பார்த்தோம்னா, இது ஆரம்ப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து டோர்ச்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. டோர்ச் 7ன்னு சொல்றாங்க. அந்த ஒரு டோர்ச் என்ற ஃப்ரேம்வொர்க் என்னதுக்கு உதவி இருக்குன்னா, டீப் லேர்னிங் ரிலேட்டட் ரிசர்ச் கம்யூனிட்டிக்கு வந்து என்ன ஒரு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. டீப் லேர்னிங் ரிலேட்டட் ரொம்ப ஏர்லி டேஸ்ல வந்து இந்த டீப் லேர்னிங் ரிலேட்டட் ரிசர்ச் அது பேஸ் பண்ண மாடல்களை டெவலப் பண்றது டோர்ச் என்ற ஒரு லைப்ரரி வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கு. இது எந்த ப்ரோக்ராமிங் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, லூவான்ற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்ச் என்ற ஃப்ரேம்வொர்க். ஆனா லேட்டரா பாத்தீங்கன்னா வந்து என்ன, அந்த ரிசர்ச்சர்ஸ் இல்ல அந்த ரிசர்ச் கம்யூனிட்டி வந்து பைத்தனுக்கு தான் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுள், இல்லாட்டி அதைத்தான் ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன அதுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தாலும் இந்த ட்ரோஜ் என்ற ஃப்ரேம்வொர்க்க திருப்பி என்ன எல்லாத்தையுமே ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ரீரைட் பண்ணிருக்காங்க. இப்படி பைத்தன் ப்ரோகிராமிங்க யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அது 2016ஆம் ஆண்டு வந்து கொமனா இதை எடுத்து செய்தாருன்னு பாத்தீங்கன்னா மெட்டா. இப்ப நாங்க மெட்டான்னு சொல்றோம். ஆரம்ப காலத்துல அது பேசுகன் இருந்தது. கிட்டத்தட்ட 2016 வந்து பேசுகால வந்து என்ன இதை வந்து ரீரைட் பண்ணி திருப்பி பைட்டோஜா வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து பைத்தன் வந்து என்ன ரொம்ப ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி என்ன கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு என்ன ஒரு ஃப்ரேம்வொர்க்கா இருந்தாலும் வந்து திருப்பி அதை வந்து அவங்க பைத்தனை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணால வந்து ரிசர்ச்சர்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப ஈஸியா என்ன அடாப்ட் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. ஸோ அதால தான் இந்த இப்ப இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா என்ன, இந்த ரிசர்ச் கம்யூனிட்டியில வந்து இந்த டீப் லேர்னிங் பிரேம்ங்கிட்டு கதைச்சாலே வந்து உடனே என்ன பாப்புலர்லியா கதைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பைட்டோச். அதோட நீங்க இப்ப இருக்கிற கிட்டத்தட்ட என்ன ரிசர்ச் பேப்பர்ஸை நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா, அதுல மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் பேப்பர் ஸ்பெஷலி வந்து என்ன டீப் லேர்னிங்கை பேஸ் பண்ணி செய்யப்பட்ட மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் பாத்தீங்கன்னா வந்து என்ன இந்த பைட்டோச் கோட்டை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணி. அதுக்கு ரீசன் வந்து என்ன, அது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி இருந்தாலும் ஒரு பைத்தோனிக் ஸ்டைல்ல வந்து அந்த கோட் வந்து என்ன, அந்த பைட்டோச் கோட் வந்து இருக்கிறதாலும் வந்து கூட ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன இதை வந்து அடாப்ட் பண்ணி இப்ப இருக்கிற இப்ப பாத்தீங்கன்னா என்ன புதுசு புதுசா என்ன ஏஐ பேஸ்ட் ஆர்கிடெக்சர் என்ன டெவலப் பண்ணிட்டு வராங்க. அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க்குக்கு பாத்தீங்கன்னா வந்து என்ன இந்த பைட்டோச்ன்றது என்ன ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரி, அதால தான் என்ன டீப் லேர்னிங் வந்து இந்த ரிசர்ச் ஏரியால வந்து பாப்புலரா இருக்கு. சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து இதை டெவலப் பண்ணது வந்து மெட்டா. பட் லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா என்ன கம்பெனிஸ் லைக் டெஸ்லா, ஓப்பன் ஏஐ, மெட்டா எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்ப நீங்க டெஸ்லான்னு சொன்னாலே என்ன உங்களுக்கு விளங்கு செல்ஃப் டிரைவிங் கார். இப்ப செல்ஃப் டிரைவிங் கார்னா என்ன, கிட்டத்தட்ட என்ன யாருமே இல்லாம எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாம தானாவே வந்து அது ஒர்க் பண்ணுது. இப்ப அது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரோட்ல வந்து நீங்க அந்த செல்ஃப் டிரைவிங் கார் பார்க்கும்போது அந்த அது ஆப்போசிட்ல வர என்ன அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பெடஸ்ட்ரியன் இல்லாட்டி ஹியூமன்ஸ் இல்லாட்டி என்ன அந்த டர்ன்ஸ், சிக்னல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அதை டிடெக்ட் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான அந்த அந்த விஷன் கேப்பபிலிட்டியை வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் சொல்லுவோம். அந்த கேப்பபிலிட்டியை வந்து இந்த பைட்டோச் வந்து என்ன பியாண்ட் த சீன் வந்து என்ன எங்களுக்கு அந்த இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சிஸ்டத்துக்கு வந்து என்ன அந்த செல்ஃப் டிரைவிங் கார் அந்த சிஸ்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதால வந்து என்ன இந்த பைட்டோச்சோட அந்த பாப்புலாரிட்டி வந்து இன்னுமே இந்த மாதிரி லீடிங் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால இன்னுமே அந்த பாப்புலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அடுத்தது ஓப்பன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆர்க்கிடெக்சர், அவங்களோட ஏஎம்எல் ஆர்க்கிடெக்சர் இப்ப நீங்க யூஸ் பண்ற ChatGPT பின்னால இருக்கிற ஆர்க்கிடெக்சர் அதை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, அது ஒரு இப்ப ரீசெண்டா 2017 அப்புறம் வந்த ஒரு புது ஆர்க்கிடெக்சர் உண்டு. அது டெவலப் பண்ணது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென்சர்ஃப்ளோல ஆரம்பத்துல வந்து அப்புறம் லேட்டரா வந்து இவங்க வந்து பைட்டோஜிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஏன்டா வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் அந்த அதோட வந்து இந்த கோட் எழுதி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த அடாப்டபிலிட்டி, அதாவது இந்த மோர் ஃபிளெக்சிபிலிட்டியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட என்ன அதுல இருக்கிற வந்து கெப்பாசிட்டியில அந்த கேப்பபிலிட்டி வந்து டென்சர்களோட ஒப்பிடும்போது அந்த ரிசர்ச் கண்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது பைட்டோஜ் வந்து என்ன இன்னுமே ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுத்தாலும் இப்ப வந்து ஓப்பன் கூடிய என்ன பைட்டோஜை பேஸ் பண்ணி தான் அவங்களோட புது ஆர்கிடெக்சர் இப்ப ஜிபிடி மெத்தட் டெல்லி அந்த மாதிரியான அவங்க நியூ மாடல்ஸ் இருக்குதுன்னு அது எல்லாமே வந்து என்ன இந்த மாதிரி பைட்டோச் இந்த மொடியூல்ஸை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணிட்டு வராங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மெட்டா தான் அவங்க ஃபவுண்ட் பண்ணது, இந்த ரீரைட் பண்ணி இந்த பைட்டோச் டெவலப் பண்ண. ஸோ மெட்டா எப்படி இதை ஆப்ல பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஸ்டாகிராம் போறீங்க, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு 3 to 4 5 டேஸா
குக்கிங் வீடியோஸ் இல்ல ஃபுட் வீடியோஸ் பார்த்துட்டு வாரீங்க. சரி இப்போ ரொம்ப எல்லாருக்கும் அந்த ஃபுட் வீடியோஸ் பிடிக்கும்னு. அப்ப அந்த ஃபுட் ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு வாரீங்க. அப்ப Instagram ரீல்ஸ் நீங்க பாப்புலர் அப்படி என்ன ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு வரீங்கல. ஒரு லேட்டர் 1 வீக் பிறகு நீங்க உங்க Instagram ஒரு மார்னிங் நீங்க வேக்கப் பண்ணி என்ன உங்களோட Instagram ஓப்பன் பண்ணி பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுட் வீடியோஸ் உங்களோட முதலாவது வீடியோவ ஷோ பண்ணிட்டு இருக்கும். என்ன ரேங்க் வந்து இந்த ஹையர் ரேங்க்ன்னு சொல்றது உங்களோட முதலாவது வீடியோ. திருப்பி 2வது வீடியோ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, அதுவும் இந்த ஃபுட் வீடியோ தான். அதுக்கு ரீசன் என்னன்னா, உங்களோட வாட்சிங் பிஹேவியர் வந்து பியாண்ட் த சீன் அந்த ரெக்கமெண்டேஷன் லேர்ன் பண்ணிட்டு இருக்குது. அப்ப அந்த லேர்ன் பண்ணி நீங்க என்ன வீடியோஸ கன்சிஸ்டன்ட்டா பார்த்துட்டு வாரீங்களோ, அதுக்கேற்ற மாரி அதுல ஒரு பேட்டர்ன் ஐடென்டி பண்ணி டிடெக்ட் பண்ணி, நீங்க லேட்டரா வந்து இப்ப அப்கமிங் டேஸ்ல வந்து நீங்க என்ன உங்களோட Instagram நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க ப்ரீவியஸா பார்த்த வீடியோஸ் இருக்கும் தானே, இந்த ரீல்ஸ் வீடியோஸ், இந்த ஃபுட் இல்லாட்டி இந்த குக்கிங் வீடியோஸ் இருக்குது. அத வந்து ஹையர் ரேங்க்ன்னு சொல்றது உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களோட ஃபீட்ல வந்து உங்களோட நியூஸ் ஃபீட்ல வந்து இல்லாட்டி உங்களோட வீடியோஸ் ஃபீட்ல வந்து ஃபர்ஸ்ட்டா வந்து ஷோ அப் ஆவலிக்கும். அது அது எப்படி ஷோ அப் ஆகுதுன்னா, அது ஒன்றுமே இந்த இந்த பைடார்ச் பேஸ்ட் டீப் லேர்னிங் மாடல் இந்த அல்கோரிதம் அது லேர்ன் பண்ணி உங்களோட வாட்சிங் பிஹேவியர் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு கன்டினியூவா ரெக்கமெண்ட் பண்ணிடும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன ஸ்க்ரோல் டவுன் பண்ண என்ன உங்களுக்கு அந்த வீடியோஸே என்ன கண்டினியூ உங்க ஃபுட் வீடியோஸே கண்டினியூ உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுக்கு அப்போ ஃபைட் வந்து இந்த மாதிரியான என்ன ரெக்கமெண்டேஷன் பர்பஸுக்கு என்ன இப்போ ரெக்கமெண்டேஷன் பர்பஸுக்கு வந்து என்ன ஒரு ஒரு மிக இம்பார்ட்டன்ட் லைப்ரரி என்ன ஒரு ஃப்ரேம் பேக்கா வந்து பார்க்கப்படுது சரி, அதோட வந்து இப்போ நீங்க ஃபேஸ்புக் எடுத்தா உங்களோட நியூஸ் ஃபீடை பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு டைம் மாடல்ல வந்து உங்களோட நியூஸ் ஃபீட்ல வந்து வேற டைம் மாடல் நீங்க ஒரு மார்னிங் 10க்கு வந்து உங்களோட ஃபேஸ்புக் ஓன் பண்ணிக்க 10 மணிக்கு போட்ட போஸ்ட் தான் உங்களுக்கு முதல்ல அப்படியே இருக்காது. உங்களோட ப்ரீவியஸ் பிஹேவியர் நீங்க என்னென்ன மாதிரி போஸ்ட் இல்ல வீடியோஸ் இல்ல என்னென்ன நீங்க கமெண்ட் பண்றீங்க அத பேஸ் பண்ணி தான் நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்க முதலாவது போஸ்ட் மேபி ஜஸ்ட் நவ்ல இருக்கு. 2வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் பிஃபோர் இருக்கு. திருப்பி 3வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் பிஃபோர் 2 நாளைக்கு முதல் வந்த போஸ்ட் உங்களுக்கு ஷோ அப். அது எப்படி வருதுன்னா, இப்ப நீங்க என்ன மாதிரியான நீங்க இந்த மாதிரியான போஸ்ட்ட லைக் பண்றீங்க, எந்த மாதிரியான போஸ்ட்டுகளுக்கு கமெண்ட் பண்ணீங்க, எந்த மாதிரியான பேஜ நீங்க வியூ பண்றீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள என்ன இந்த பைடார்ச் பேஸ்ட் டீப் லேர்னிங் மாடல் லேர்ன் பண்ணி, உங்களுக்கு என்ன நீங்க ரெகுலரா நீங்க ஒரு அப்கமிங் டேஸ்ல வந்து நீங்க எப்படி உங்களோட நியூஸ் ஃபீட் இருக்கும்னு என்ன அதே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வருது. அப்ப அதான் என்ன ஒரு டைம் ஆர்டர் வந்து நீங்க புரியுங்க 10 மணிக்கு போனா 10 மணிக்கு போட்ட போஸ்ட் ஒரு ஆர்டர்ல வேணும் அப்படின்ட்டு இல்ல. இது அப்ப அது எப்படி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா, உங்களோட பிஹேவியருக்கு ஏத்த மாரி என்ன அந்த டைம் லைன மெயின்டெயின் பண்ணிட்டு வருது. இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் சிஸ்டங்கள். அதே என்ன இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் சிஸ்டங்களை டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரியான என்ன இந்த மாரி பைடார்ச் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து குடுத்துட்டு வருது. இந்த மாரி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் டெவலப். அதால வந்து என்ன பைடார்ச்சோட அந்த எவாலுவேஷன் வந்து இந்த ரீசென்ட் டேஸ்ல என்ன இந்த மாரியான நிறுவனங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வருது. அதோட எவாலுவேஷன் வந்து என்ன தங்களோட கம்பெனியோட டெவலப்மென்ட் பர்ப்பஸ்க்கு வந்து இந்த மாரி யூசர் பிஹேவியர், இந்த யூசர அட்ராக்ட் பண்றதுக்காண்டி இந்த ரெக்கமெண்டேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அ ப்ரீ பில்ட் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ப்ரீ பில்ட் டீப் லேர்னிங் மாடல். சரி, இத வந்து நீங்க டோச் கப் மூலமா ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். ஸோ ப்ரீ பில்ட் டீப் லேர்னிங் மாடல்ன்னு சொல்ல வாரது ஒன்றுமில்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன காமனா வந்து ஒரு மெஷின் ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின் லேர்னிங் கான்டெக்ஸ்ட்ல வச்சு நீங்க ஒரு மாடல் பில்ட் பண்ணணும்னா உங்களுக்கு டேட்டா செட் எடுத்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் கிரியேட் பண்ணி போட்டு அந்த டேட்டாவை நீங்க ப்ரீ ப்ராசஸ் பண்ண வேண்டியது. ப்ரீ ப்ராசஸ் பண்றேன்னு டேட்டா இருந்தாலும் கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். பட் கேட்டகரிக்கல் டேட்டா இருந்தா அதை என்கோடிங் பண்ண வேண்டியிருக்கும். சரி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள்னு சூஸ் பண்றீங்களா என்ன சைக்கிள்ல இருந்து 1 கோட் என்கோடிங் இல்லன்னா வந்து என்ன லேபிள் என்கோடிங் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி என்ன என்கோடிங் பண்ணுவீங்க. என்ன உங்களோட டேட்டா செட்ட. ஒன்ஸ் நீங்க என்கோடிங் பண்ண பிறகு என்ன அத வந்து ட்ரெய்னிங் டெஸ்டிங்ஸ்ன்னு டிவைட் பண்ணி, அப்புறம் திருப்பி மாடல் பில்ட் அப்புறம் அத ட்ரெயின் பண்ணி, அப்புறம் எவாலுவேட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன அந்த மாடல உங்களோட பர்ப்பஸ்க்கு நீங்க என்ன யூஸ் பண்ண தொடங்குங்க. அப்ப இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். பட் இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, எங்கட பைடார்ச்ல பார்த்தீங்கன்னா, ப்ரீ பில்ட் இந்த மாரியான நீங்க செய்ற எல்லா அந்த ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ற எல்லா விஷயமே ஆல்ரெடி என்ன அந்த ஃபீல்ட் டொமைன்ல இருக்க எக்ஸ்பெர்ட் வந்து ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிருப்பாங்க. நீங்க அத செஞ்சு முடியும். அத ஆல்ரெடி அவங்களே அந்த மாடல என்ன ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க போய் என்ன அந்த மாடல டவுன்லோட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட் இல்ல டாக் கிளாசிஃபிகேஷன் பண்ண போறீங்கன்னா, நீங்க என்ன நீங்க ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இமேஜ்ல ஒரு 10,000 இமேஜ கலெக்ட் பண்ணி, அப்புறம் அந்த இமேஜ கொண்டு வந்து திருப்பி என்ன கன்வெர்ட் பண்ணி, அப்புறம் அத ப்ராசஸ் பண்ணி, அந்த மாரி நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டிய டைரக்ட்டா அந்த மாடல் இருக்கு. உங்க கிளாசிஃபிகேஷன் மாடல், இமேஜ் கிளாசிஃபிகேஷன் மாடல் இருக்கு. நீங்க அத டவுன்லோட் பண்ணி, டைரக்ட்டா என்ன உங்களோட இமேஜ குடுக்க அது பிரெடிக்ட் பண்ணி சொல்லும். இது கேட்டா இல்ல என்ன டோக்கானது அதுவே பிரெடிக்ட் பண்ணி சொல்லும். அந்த மாரி அதத்தான் இந்த ப்ரீ பில்ட் டீப் லேர்னிங் மாடல்னு சொல்றது. அதாவது மாடல் ப்ரீ பில்ட் அதான் ப்ரீ பில்ட்ன்னு என்ன சொல்றது ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டாங்க. அத வந்து நீங்க என்ன இந்த டோச் கப் அதாவது என்ன ஃபைடோச்சோட ஒரு இதுக்காண்டி ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதுலேருந்து என்ன நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட பர்ப்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ அது என்ன அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிஷியலா இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஒன்று இல்ல ஒரு ஹோல் ஸ்டாக். ஹோல் ஸ்டாக் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வந்து என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க நார்மலா ஒரு மெஷின் லேர்னிங் டேட்டா செட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அத ப்ராசஸ் பண்ணி இப்ப கன்வெர்ட் பண்ணி மேபி பாண்டாஸ் லைப்ரரி எல்லாம் யூஸ் பண்ணி நம்பைஸ் யூஸ் பண்ணி இல்ல சைக்கிள் பேரலா வேற லைப்ரரி எல்லாம் யூஸ் பண்ணி. பட் இங்க பைடார்ச் பார்த்தீங்கன்னா, நீங்க பைடார்ச் ஒரு லைப்ரரியை மட்டுமே வச்சுக்கொண்டு நீங்க வந்து என்ன அந்த டேட்டா வந்து உங்களால ப்ரீ ப்ராசஸ் பண்ணக்கூடியதா இருக்கு.
மாடல் பண்ணக்கூடியதா இருக்கு. அது நேரா அத டிப்ளாய் பண்ணக்கூடியதா. ஸோ இங்க ப்ரீ ப்ராசஸ்ன்னு சொல்ல வரது ஒண்ணும் இல்ல. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 இமேஜ் இருக்கு. சரியா? நீங்க வந்து உங்களோட மாடல ஸ்க்ராட்ச்ல இருந்து டெவலப் பண்ண ஆசைப்படுறீங்க. அப்ப நீங்க என்ன அதுக்கு பைடார்ச்ச மட்டுமே யூஸ் பண்ணணும்ன்ட்டு கன்சிடர் பண்ணுது. பைடார்ச்ச மட்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா நீங்க ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும்னா என்ன? அந்த இமேஜ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? உங்களுக்கு தெரியும் இந்த மாடல்ஸ் வந்து காமனா மெஷின் லேர்னிங் இல்ல டீப் லேர்னிங் மாடல் பார்த்தீங்கன்னா என்ன? தனியா வந்து நியூமெரிக்கல் வேல்யூ நியூமெரிக்கல மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நியூமெரிக்கல் ஜீரோஸ் இல்ல ஒன்ஸ் இல்ல அந்த மாரி நியூமெரிக்கல் இன்ஃபர்மேஷன மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டெக்ஸ்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப இமேஜையும் அத அண்டர்ஸ்டாண்ட் அப்ப நீங்க இமேஜ வந்து நியூமெரிக்கலா வந்து ரிப்ரசென்ட் பண்ண உங்க டென்சஸ் அண்ட் ஆயிரும். டென்சஸ் இந்த ஃபார்மேட்ல ரிப்ரசென்ட் பண்ணுவோம். லைக் 1D, 2D, 3D டென்ஸ் அந்த ஃபார்ம்ல அப்ப அத வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன? பைடார்ச்லயே என்ன மாடியூல்ஸ் பேக்கேஜ் எல்லாம் இருக்கு. நீங்க அத வச்சு என்ன அந்த பைடார்ச்ச மட்டும் வச்சு என்ன உங்களோட டேட்டா வந்து ப்ரீ ப்ரோகிராம் அத கன்வெர்ட் பண்ணி நியூமெரிக்கல் ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன நீங்க அந்த டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணி அந்த டேட்டா நீங்க மாடல் பண்ணலாம். சரியா? மாடல் ஒன்ஸ் நீங்க மாடல் பண்ண பிறகு நீங்க வந்து டைரக்ட்டா வந்து உங்களோட அப்ளிகேஷன்ல என்ன டிப்ளாய் பண்ணலாம். டிப்ளாய்மென்ட் என்ன உங்களோட அப்ளிகேஷன் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க. ஒரு மூவி ரெக்கமெண்டேஷனோ இல்லாட்டி என்ன ஒரு ஃபுட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அந்த மாடல கொண்டு போய் உங்களோட அப்ளிகேஷன் டைரக்ட்டா என்ன இன்டிகிரேட் பண்ணக்கூடிய ஈஸியா இருக்கு. இல்லாட்டி ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் டிப்ளாய் பண்ணனும். இப்ப டைரக்ட்டா என்ன இந்த டைரக்ட்டா பைடார்ச்சோட இந்த பைடார்ச் டெவலப் பண்ண இந்த மாடல்ல வந்து என்ன டைரக்ட்டா உங்களால என்ன அந்த கிளவுட் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா டைரக்ட்டா உங்களால இன்டிகிரேட் பண்ணி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வொர்க் பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ அதுதான் என்ன ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்லவா. ஸோ அடுத்தது இப்ப பைடார்ச் இப்ப நான் சொன்ன இதுல வந்து என்ன மோஸ்ட் பாப்புலர் டீப் லேர்னிங் ரிசர்ச் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லியிருக்கு. சொல்லிருந்தேன் சரி. அதுல வந்து லேட்டஸ்ட் டீப் லேர்னிங் ரிசர்ச் டன் அண்ட் பப்ளிஷ் பை யூசிங் பைடார்ச் கோட் அண்ட் ஸோ இத வந்து நாங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரி அதுக்கு ஒரு சில வெப்சைட்கள் இருக்கு. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப உங்களுக்கு வந்து ரெண்டிங் பேப்பர்ஸ் வந்து ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா பேப்பர்ஸ் வித் கோடுன்னு ஒரு வெப்சைட் ஆல்ரெடி இருந்தது. பட் அது இப்போ கொஞ்சம் ரீசெண்டா ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஷட் டவுன் ஆயிருக்கு. ஸோ அத வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவா இந்த சைட்டுக்கு மாறிச்சு. ஸோ ஹேக்கிங் பேஸ்ன்ட்டு ஸோ இது ஒரு என்எல்பி பேஸ்ட் கம்யூனிட்டியால டெவலப் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நாங்க இதுல பத்தி இப்ப டேட்டா பார்க்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் செப்பரேட்டா கைக்கலாம். ஸோ இது வந்து இப்ப வந்து இந்த பிளாட்ஃபார்மோட இந்த இத வந்து அட்டாச் பண்ணி அந்த பேப்பர்ஸ் வித் கோட்ன்னு நான் சொல்ல வர ஒரு விஷயம் சொன்னேன்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது வந்து இப்ப வந்து இது உங்களோட அட்டாச் பண்ணி இந்த ஆல்டர்னேட்டிவா சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இப்ப ரெண்டிங் பேப்பர்ஸ் இருக்கு. சரி இந்த அப்ப நான் இத வந்து இது ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். இப்ப நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப பைடார்ச்ச பேஸ் பண்ணி தான் இப்ப நிறைய மாடல் ஆர்க்கிடெக்சர்லாம் டெவலப் பண்ணிட்டு வரேன் இப்ப சொல்லிட்டு வரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க எப்படி செக் பண்ணனா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல போய் எங்க மாடல்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு சரியா? இந்த மாடல நான் கிளிக் பண்ணேன் சரியா? இந்த மாடல நான் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து இப்ப இதுல இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு. எல்லாமே ஒன்றுமே மாடல். அத மாடல் டீப் லேர்னிங் மாடல், ஏஐ பேஸ்ட் மாடல் இப்ப பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இப்ப காய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த மாடல்ஸ் எல்லாம் என்ன ஒரு கம்யூனிட்டியா ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இல்லாட்டி ஒரு கம்பெனி இல்லாட்டி ஒரு இண்டிவிஜுவல் இப்ப ரிசர்ச் கம்யூனிட்டி இப்ப எல்லா சைட்ல இருந்து வருவாங்க. அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு வந்து இதுல வந்து ஓப்பன் சோர்ஸ் மோஸ்ட்லி ஓப்பன் சோர்ஸா இருக்கும். பட் அவங்க லைசென்ஸ் குடுக்கணும். நீங்க லைசென்ஸ் என்ன இப்ப இந்த மாடல் நான் எடுத்தேன்னா அதுக்கான லைசென்ஸ் அவங்களுக்கு அத வந்து என்ன கிரெடென்ஷியல் மாதிரி சொல்லுவாங்க. கிரெடென்ஷியல் அந்த அது குடுக்க வேண்டியது அது யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இத வந்து பப்ளிக்கா வந்து என்ன எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரி அப்ப இது வந்து இப்ப பப்ளிஷ் பண்ணிக்க என்ன ஏதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க் இல்லாட்டி என்ன ஏதாவது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இல்லாட்டி என்ன ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுவாங்க. அப்ப இது அது பார்த்தீங்கன்னா இங்க இது லைப்ரரிஸ் எல்லாம் இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. பைடார்ச், டென்சர்ஃப்ளோ, ஜாக்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிஃப்யூசர்ஸ் அண்ட் என்ன இது நிறைய லைப்ரரிஸ் மென்ஷன் பண்ணிருக்கு. அப்ப இப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா எத்தன மாடல் இருக்கு? கிட்டத்தட்ட என்ன 2 மில்லியன் மாடல் கிட்ட இருக்கு சரியா? 20 லேக்ஸ் கிட்டத்தட்ட. 20 லேக்ஸ் மாடல்ஸ் கிட்ட இருக்கு. அப்ப இந்த 20 லேக்ஸ் டோட்டல் மாடல்ல பைடார்ச்ல எத்தனை இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணுவோம். இதுல நான் பைடார்ச்ச கிளிக் பண்ணிருக்கீங்களா? பாருங்க பைடார்ச்ல 2 லேக்ஸ் மாடல்ஸ் இருக்கு. சரி அப்ப அந்த பைடார்ச் லைப்ரரியோட பாப்புலாரிட்டி பாருங்க எந்த லெவலுக்கு இருக்குன்னு. கிட்டத்தட்ட 2 லேக்ஸ் மாடல்ஸ் வந்து என்ன இந்த கிட்டத்தட்ட பைடார்ச்ச பேஸ் அத பேஸ் பண்ணியே டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல எல்லாமே பைடார்ச்ச பேஸ் நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ முழுக்க முழுக்க என்ன பைடார்ச்ச பேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ நீங்க பைடார்ச் செலக்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன டாஸ்க் வந்து இதுல நிறைய பைடார்ச் பேஸா நிறைய டீப் லேர்னிங் டாஸ்க் பண்ணலாம். ஸோ அதுல டெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு, எனி டு எனி, இமேஜ் டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் டு இமேஜ், டெக்ஸ்ட் டு ஸ்பீச். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ச குடுத்தேன்டா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டாஸ்க்குல வந்து பைடார்ச்ச யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட 1400 மாடல் மட்டும் இருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதுல ஒன்றை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபேஸ்புக்கை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஃபேஸ்புக் டெவலப் பண்ண மாடல் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இதில் நான் உங்க டெமோ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன இதில் டவுன்லோட் மட்டுமே லாஸ்ட் மந்த் வந்து என்ன 6180 கிட்ட என்ன டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து அவங்கள்ட்ட மாடல் பண்ண டீட்டெயில், லைசன்ஸ் டீட்டெயில், ஆர்கிடெக்சர் எல்லாமே அப்லோட் பண்ணேன். ஸோ நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப நீங்க கேட்கலாம் வேற வேற இதுக்காண்டி இப்ப பைடார்ச்சுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன 2 லேக்ஸ் மாடல் இருக்கு. அப்ப நீங்க டென்சர்ஃப்ளோன்னு கேட்கலாம். டென்சர்ஃப்ளோ இன்னொரு ஒரு பாப்புலரான டீப் லேர்னிங் ஃப்ரேம்வொர்க். பட் அது மோஸ்ட்லி வந்து என்ன இண்டஸ்ட்ரி புரொடெக்ஷன் லெவல் ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேம்வொர்க். ஸோ அது எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட என்ன 14,000 இது வந்து என்ன கூட யூஸ் 14,000 மாடல் கிட்ட அதுலயும் இருக்கு. நான் இல்லையான்னு சொல்லல. பட் கம்பேர் இந்த ரிசர்ச் கன்டெக்ஸ்ட்ல கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன டோட்டலா வந்து 2 லேக்ஸ்
கிட்டத்தட்ட 2 லேக்ஸ் மாடல் வந்து இந்த பைட்டோஜ பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ நான் இது வந்து என்ன உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஃபார் இந்த பைட்டோஜோட இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு என்னன்னு காரணம். ஸோ நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியான்னு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ இதான் உங்களுக்கு ஒரு ஓவரால் ப்ரீஃப் வந்து குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்ப கன்டினியூவா வந்து பைட்டோஜ் சீரிஸ் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி சீரிஸ் வேணுமெண்டா கட்டாயம் நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணேன். ஸோ வேணுமெண்டா கட்டாயம் மறக்காம இருக்குமான்னு சொல்லுவோம். ஸோ நான் கன்டினியூவா பைட்டோஜ்லயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அண்ட் என்னோட டென்சர்ஃப்ளோ பிளேலிஸ்ட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு டென்சர்ஃப்ளோ படிக்க இன்ட்ரெஸ்ட் நீங்க ஆல்ரெடி டென்சர்ஃப்ளோ ஒர்க் பண்ணிருக்கீங்களா நீங்க செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இதான் என்ன இந்த இந்தியா வீடியோல உங்களுக்கு ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் குடுக்கலாம்னு இருந்தேன் பைட்டோஜ பத்தி. ஸோ சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே இந்த வீடியோல நான் பைட்டோஜ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்தரா வந்து பேசிக்ஸ் பார்க்கலாம் என்னோட அடுத்த வீடியோல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தா என்ன வழக்கம் போல என்ன ஒரு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பெல் ஐக்கனையும் என்ன மறக்காம அழுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.